ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜம்ஸ் ஃபயர் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கொத்துக்கறி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த டிஷ் வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மட்டன் 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. அது இந்த மாதிரியே கடையில் வந்து கட் பண்ணி கொடுக்க சொன்னால் கொடுப்பாங்க. அதை வந்து நான் இப்போ ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறேன். கழுவிட்டு மட்டன் வேகிறதுக்கு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாங்க. மட்டன் கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நம்ம வந்து மட்டன் பூ மாதிரி வெந்து வரணுன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுட்டு நிறுத்துங்க. மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கோங்க. இப்போ நம்ம கொத்துக்கறி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. நான் வந்து ஒரு பேனில் 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொரிய விடலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கலர் கொஞ்சம் மாறிடுச்சுங்க. அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்ப்பேன். அதனால் நான் ஒரு இதில் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். மட்டன் செய்யும் போது கொஞ்சம் உப்பு வாசனை வருங்க. அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சம் சேர்த்து பண்ணுங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்தது நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 2 தக்காளி வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கினா போதுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது மஞ்சள் தூள், இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்தது நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து வீட்லேயே வந்து மிளகாய், தனியா 2த்தையும் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி தான் யூஸ் பண்ணுவேன். நான்வெஜ்ஜுக்கு நீங்கள் இது 2த்தை மட்டும் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வீட்டில் அரைச்சி வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அதில் இருக்க தண்ணியும் வந்து உடம்புக்கு நல்லது தான். அதோடு சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக வருங்க. தண்ணி நிறையா இருக்குதுன்னு நினைக்க வேணாங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பச்சை வாசனை எந்த பொருளையுமே வந்து வராது. இந்த கொத்துக்கறி செய்யும் போது நம்ம முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுருந்தோன்னா கறி தோசைக்கு போட்டு செஞ்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போது தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சுங்க. சுண்டினதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மட்டன் கொத்துக்கறி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா லஞ்சு, டிஃபனு எல்லாத்துக்கும் வந்து சூப்பரான காம்பினேஷனுங்க, சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளவுதாங்க, மட்டன் கொத்துக்கறி செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம வந்து சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், அதே மாதிரி சாதத்து கூட கலந்தும் சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜம்ஸ் ஃபயர் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.